ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். கிராமத்து ஸ்டைலில் முருங்கீரை சமைக்கலாம் வாங்க. முருங்கீரை ரொம்ப சத்து உடம்புக்கு, குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். ஒருவர்களே முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்றது பழமொழி. முருங்கீரை எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா 60 வயசுக்கு மேலே நம்ம முருங்கீரை பூ இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எடுத்துக்கிட்டோமா 60 வயசுக்கு மேலே நம்ம குச்சி இல்லாத நடந்து போகலாம் அப்படின்ற பழமொழியை மாற்றிட்டாங்க. ஓகே, நம்ம கிராமத்தில் காலையில் சமைக்கிறதுனா உடனே ஃப்ரெஷ்ஷாக கீரையை பறிச்சிட்டு சமைக்கலாம். பறிச்சிட்டு வந்தாச்சு உறவுகளே. இதில் பூச்சி புழு இருக்கா இல்லை பழுப்பு தலைலாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பச்சையாக தெரியுது பாருங்கள். காலையிலேயே பொறிச்சிட்டு வந்ததுனால கொஞ்சம் நம்ம டைம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணோமா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை அமுச்சிடுங்காட்டியே நம்ம சமைச்சிக்கலாம் உறவுகளே. இப்போ நம்ம முருங்கீரையை பறித்து நல்லா சுத்தமாக எடுத்துக்கலாம். அதில் வண்டு பூச்சி ஏதாவது ஒரு மாதிரியான வெள்ளை கலர் பூச்சி இருக்கும், அதெல்லாம் இருக்குமான்னு பார்த்து எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுகலாம். கீரையும் தண்ணியும் ஒட்டாது. கீரை எப்பயுமே மிதந்துட்டு தான் வரும். எவ்வளோ அமுக்குனாலும் பாருங்கள் கீரை ஒட்டவே ஒட்டாது. மிதந்துட்டு மேலே தான் வரும். பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்குதுன்னு இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் நல்லா கீரையை அலசி எடுத்து நம்ம வடிகுண்டாவுக்கு மாற்றிக்கலாம் உறவுகளே. ஏன் நான் வடிகுண்டாவில் மாற்றுறேன்னா தண்ணி நமக்கு அதிகமாக இருக்க தேவையில்ல. நான் வேக வச்சு எடுத்து கொட்டி தாளிக்க போகிறதில்ல. வேக வச்சு எடுத்து தண்ணி இருத்துட்டா அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடுவோம். அதனால் நான் அப்படியே வேக வைக்கிறதுனால தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். கீரையில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமாக இருக்கும். அதனால தான் வடிகுண்டாவுக்கு மாற்றி கீரையை வைக்கிறேன் உறவுகளே. நீங்கள் முருங்கீரையை வணக்குறீங்களா வேக வச்சு எடுத்து கொட்டி வணக்குறீங்களா அதில் எந்த பயனுமே இல்லை. ஏன்னா சத்தெல்லாம் தண்ணியிலே போயிடும். அதனால் நீங்கள் அப்படியே வணக்குங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் உறவுகளே. கடாய் வச்சுக்கலாம். நல்லா கடாய் காயட்டும். பாருங்கள் இது செக்கில் ஆட்டன்னா கடலக்குட்டை எண்ணெய் பார்த்தாவே தெரியும். கலர் பார்த்தாவே நல்லா மஞ்சளாக இருக்குது பாருங்கள். நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் நம்ம கைப்பட செக்கில் ஆட்டினா தான் உறவுகளே அது ஒரிஜினல் எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா கடுகு படப்படன்னு வெடிக்கிட்டோம். வெடித்தோடனே வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் உறவுகளே சேர்த்துருக்கேன். நான் கம்மியாக தான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஏன்னா தம்பிங்க வெங்காயத்தை ஒதுக்கிடுறாங்க. அதனால் சரி அதிகமாக வெங்காயம் தான் கீரையே சாப்பிட மாட்டாங்க. அதனால் கச்சனமாக தான் வெங்காயம் போட்டிருக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு பொன்னிறமாக வதக்கலாம் உறவுகளே. வதங்கிச்சு பாருங்கள். அப்புறம் நம்ம கழுவி வச்ச கீரையை அதிலேயே சேர்த்துக்கலாம். கீரை பான்சட்டியில் பார்த்தா ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பச்சையாக தெரியுது. ஆனால் வணக்கணமா இவ்வளோ தான் உறவுகளே வரும். அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தான் நான் உப்பு போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்ற போகிறது இல்லையா. அதனால் வேகாதுக்கு இருந்துக்கும் ஒரு அளவுக்கு வேக வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம பொடி சேர்த்துக்க போகிறோம் உறவுகளே. என்னென்ன பொடின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் பொடி தான் போட போகிறோம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக கூட நிறுத்திக்கோங்க. நான் ஓரளவுக்கு எச்சா தான் உறவுகளே பொடி போடுவேன். அடுத்து சிக்கன் மசாலா. நான் எல்லா காய் வணக்கினாலுமே சிக்கன் மசாலா சேர்த்துக்குவேன் உறவுகளே. சிக்கன் மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்குவோம், இல்லைன்னா விட்டுருவேன். சப்போஸ் சிக்கன் மசாலா வீட்டில் இல்லைன்னா விட்டுருவேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோ கீரை வந்துச்சு பாருங்கள். இவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் கீரை. ஆனால் பார்க்குறதுக்கு எச்சா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தக்காளி வேணுன்னா சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான் உறவுகளே. வெந்துருச்சு. நான் தேங்காய் தான் போட போகிறேன். முட்டை சேர்க்கலை இன்றைக்கி. தேங்காய் தான் போட போகிறேன். நான் எப்போவுமே மேக்ஸிமம் முருங்கீரைக்கு முட்டை போடுறதில்ல உறவுகளே. எந்த கீரைக்குமே தேங்காய் தான் போடுறது. தேங்காய் இருக்கிறதுனால தேங்காயை திருப்பி போட்டுறது. நல்லா தேங்காய் ஃபைனலாக போட்டு நல்லா அதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் உறவுகளே. எப்படி பளபளன்னு இருக்குதுன்னு பாருங்கள் கீரை. ஃபைனலாக கீரை வெந்துடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வரன்னு தண்ணியே இல்லாமல் தான் உறவுகளே நான் வணக்கியிருக்கேன். தம்பிங்களுக்கு கீரை இருந்தால் போதும், ரசம் கூட அவங்களுக்கு தேவையில்லை. கீரையிலே நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சம் சிரமப்பட்டமாக நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான உணவு கொடுக்கலாம், கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டு. ஃபைனலாக நம்ம கீரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கீரை. நீங்கள் வாரத்தில் எத்தனை டைம் கீரை சமைக்குவீங்க கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். வாழை இலையை போட்டு தம்பிங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு.